கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாட்ஷாவின் இறுதி ஊர்வலத்தையொட்டி கோவை மாநகரம் முழுவதும் 5000 போலீசாரும் 240 அதிவிரைவு படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான பாட்ஷா கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவருடைய உடலுக்கு தமிழ் புலிகள் அமைப்பைச் சேர்ந்த நாகை திருவள்ளுவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மனிதநேய மக்கள் கட்சியின் எம்எல்ஏ அப்துல் சமத் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பாட்ஷாவின் உடலை ஊர்வலமாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதால் கோவை மாநகரில் 3000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 2000 போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கூடுதலாக அதிவிரைவு படையைச் சேர்ந்த 240 வீரர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி பாட்ஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மனு கொடுத்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ், பாட்ஷாவின் இறுதி ஊர்வலத்தில் என்ஐஏவால் தேடப்படும் நபர்கள் உட்பட 5000 பேர் கலந்து கொள்ள இருப்பதால் கோவை மாநகருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இந்த இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளித்தால் கோவையில் உள்ள அனைத்து இந்து அமைப்புகளும் வரும் வெள்ளிக்கிழமையை கருப்பு தினமாகவும் துக்க தினமாகவும் அனுசரிக்கும் என்றும் அவர் கூறினார்.